Praise the Lord. Very good morning to you all. இன்றைக்கு இந்த காலை வேளையிலும் கூட ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாக்கோப்பு 4வது அதிகாரம் 8வது வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவனிடத்தில் நாம் சேரும் பொழுது தேவன் நம்மிடமாய் சேருகிறார். ஆங்கிலத்தில் நாம் வாசித்தோமானால் come near to God and he will come near to you. நாம் அவரை நெருங்கும் பொழுது அவர் நம்மிடமாய் நெருங்கி வருகிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட நெருக்கத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அதாவது இதுக்கு நான் ஒரு டைட்டில் கொடுக்க வேண்டும் என்றால் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். அதாவது தேவனுடன் நெருக்கமான உறவு. தேவனுடன் நெருக்கமான உறவு என்று சொல்லும் பொழுது நாம் அடிப்படையாக பார்த்தோமானால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையானது என்னவென்று கேட்டால் ஜெபம். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படிதானா? நீங்களும் ஜெபம் நல்லாவே பண்ணுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம ஜெபம் அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலான மக்கள் அதை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்றால் நம்முடைய தேவைகளை சொல்லுவதும் நமக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுமே நம்ம பெரும்பாலான மக்கள் செய்து வருகிறார்கள். இப்போ இந்த ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரிடத்தில் நாம் எப்படி சேர முடியும் அல்லது நெருங்கிய உறவு நம்ம எப்படி அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை இந்த காலை வேளையிலே நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனோடு ஒரு நெருக்கமான உறவில் அல்லது ஐக்கியத்தில் வளர வேண்டும். நாம் அவருடன் சேருவது எப்படி அல்லது நெருக்கமாவது எப்படி என்பதை ஒரு சிறு கதையின் மூலமாய் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு மிகப்பெரிய தேசத்தில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா பக்கத்து தேசத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அங்க இருக்கிற தன்னுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வேலைகளை கொடுத்து இதெல்லாம் நீங்க பண்ணணும், நான் வர்ற வரைக்கும் என்னுடைய ராஜ்யத்தை சிறப்பா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் வேற தேசத்துக்கு போறாரு. இப்போ அவரு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தன்னுடைய ராஜ்யத்தை பாக்குறாரு. மிகவும் அருமையாக, நல்ல அழகா, ரொம்ப சூப்பரா நேர்த்தியா வச்சிருக்காங்க. இவருக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல நம்மளுடைய ஊழியக்காரங்க நம்ம இல்லைனாலுமே நல்ல நம்மளுடைய ராஜ்யத்தை நேர்த்தியா வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ இந்த சந்தோஷத்தை நான் எப்படியாவது வெளிப்படுத்தணும் என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சு, நீங்க நல்லாவே பார்த்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், நீங்க நேர்த்தியா என்னுடைய ராஜ்யத்தை ரொம்ப சிறப்பா வச்சிருக்கீங்க, ஸோ அதனால நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் வரிசையா வராங்க. வரிசையா தன்னுடைய ராஜாவிடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னு சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு வீடுக்கு என்ன தேவையோ அதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து ஒருத்தவங்க வராங்க, எனக்கு நிறைய தங்கம் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஓகே, நீங்க தங்கம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு பொருளாதார ரீதியில நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, எடுத்துக்கோங்க. எனக்கு மருத்துவமனைக்கு செல்வதற்கு எனக்கு அவ்வளவு வசதி இல்லை, இப்படி எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படி சொல்றாங்க. ஓகே, இதுக்கு என்ன செலவாகுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி அதையும் பண்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா வராங்க, வாங்குறாங்க, போறாங்க. இப்படிதான் இருந்தாங்க. கடைசியா ஒருத்தர் வராரு. வந்தவொடனே ராஜாட்ட கேட்கிறாரு. ராஜா கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படி சொல்லி. உடனே அவர் சொல்றாரு, ராஜா, ஒரு நாள் ஒரு நேரம் என்னுடைய வீட்டிற்கு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். என்னடா, நம்முடைய இடத்துக்கு வந்தான் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு ராஜ்யத்துல உட்காந்து சாப்பிடுவது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ இவன் கேட்டிருந்தா அதை நம்ம பண்ணிருக்கலாம், இது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமா இருந்திருக்கும். ஆனா நம்மள கூப்பிடுறானே சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அப்படிங்கறனால ஓகே போலான்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. ஓகே, கிளம்பிட்டாங்க. அப்போ ஒரு ராஜா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய தலைவர் நம்ம வீட்டிற்கோ அல்லது நம்முடைய தெருவுக்கோ வந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நம்முடைய தெருவுகள்லாம் சுத்தமாக்கப்படும், அப்படிதானா? அப்புறம் டிராபிக் எல்லாம் கிளியர் செய்யப்படும். அப்புறம் என்ன, வீட்டுக்கு தேவையான என்னென்ன இருக்கு, ராஜா உட்கார்ந்தா நல்ல ஒரு நாற்காலி வேணும், அப்ப சாப்பிடணும்னா நல்ல டைனிங் டேபிள் வேணும், ஏசி வேணும், நல்ல வீட்டுக்கு தேவையானது, அல்லது ஒரு புதிய வீடே கட்டினாலும் வைப்பாங்க. ஸோ இப்படிதான் ராஜா போட்டுருவாங்க. இப்போ நான் இந்த மாரல் ஆஃப் தி ஸ்டோரியில இருந்து என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, அவன் ஒரு பொருளை கேட்காம அல்லது இந்த உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு
அவனுக்கு நிறைய ஆசைகள் இருந்திருக்கலாம், நிறைய தேவைகள் இருந்திருக்கலாம். அதை கேட்கறதுக்கு முன்னாடி இவன் என்ன கேட்கறான்னா அந்த ராஜாவே கேட்கிறான். அப்போ நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த காலை வேளையில நம்மளும் ஜெபம் பண்றோம் இல்லைன்னு நான் சொல்லல, நம்ம தேவைகளை சொல்றோம், அது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அதை காட்டிலும் இந்த காலை வேளையில நம்ம நெஞ்சில கைய வச்சு நம்ம தேவனிடத்துல சொல்லுவோம், ஏசப்பா என்னுடைய இருதயத்திற்கு நீங்க வாங்க, நீங்க வந்தா போதும் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா நிறைவானவர் வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். அப்போ நிறைவான தேவன் நம்மிடத்தில் வரும் பொழுது, நம்ம இடத்துக்கு வரும் பொழுது நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கப்படல, நம்மளை சுற்றில் இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். டெய்லி எந்திரிச்ச உடனே ஒரு 5 டைம் 5 தடவை நம்ம என்ன பண்ணலாம்னா, இயேசுவே என்னுடைய உள்ளத்திற்கு வாரும், இயேசுவே என்னுடைய வீட்டிற்கு வாரும் என்று நாம் சொல்லி நாம் ஜெபிக்க நாம் பழகுனோமானால் நாம் அவருடன் ஒரு நெருக்கமான ஒரு உறவுக்கு செல்வதற்கு நமக்கு ஏதுவாயிருக்கும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஏராளம் பேர்கள் இருக்கிறார்கள், ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்காதபடிக்கு கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருப்பதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடன் நெருங்கிய உறவில் நாங்கள் இருப்பதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. நீரே ஆண்டவரை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருக்கிறத நாங்க உணர்வதற்கு, நீங்க எங்களுடைய இருதயத்துல இருக்கிறத நாங்க உணர்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நீங்க பெருகவும் நாங்க சிறுகவும் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.